படம் ஒர்த்து சரியான ஒரு கண்ணு வரக்கூடாது தமிழ்நாட்டுக்குள்ள. வயலன்ஸ் சூப்பரா நல்லா இருக்கு. இப்போனா வயலன்ஸ் ஒரு மாதிரி ரியலிஸ்டிக்கா இருக்கு. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சுனா படம். சூப்பர் நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர். நல்லா தான் இல்ல நல்லா சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. பயங்கரமா இருக்கு. சூப்பரா இருக்கு படம். ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருக்கு. படம் வந்து சரியான ஃபைட் சீன் ப்ரோ. வில்லனுக்கு சரியான ஃபைட் சீனு, ஹீரோக்கும் ஃபைட் சீனு, ரெண்டு பேரும் கிளைமேக்ஸ்ல பயங்கரமான ஃபைட்டு. படம் ஒர்த்து சரியான ஒர்த்து. பார்க்கலாம். செம்ம ஒர்த்து படம். சிவகார்த்திகேயன் ஆக்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாரும் ஒத்துமையா இருக்கணுங்கிறாங்க கடைசியா. எல்லாருமே பார்க்கலாம். வைலன்ஸ் அதிகமா இருக்கு. ஓகே. யூஸ் பண்ணியிருக்காரு நல்லா. நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு. சிவகார்த்திகேயன் செமையா நடிச்சிருக்காங்க. அது நல்லா தான் இருக்கு, ஃபேமிலியா பார்க்கலாம். இல்ல சூப்பரா இருக்கு. எல்லாமே மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. எதுவுமே குறை சொல்ல முடியாது. நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் சீன் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. வித்யா ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்குறப்போ ஒன்றும் சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு வித்யாத்தும் சூப்பராக பண்ணாரு, எஸ்கேவும் சூப்பராக பண்ணாரு. கிளைமேக்ஸ் சீன்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஃபைட் சீன் வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. கண்டிப்பாக பார்க்கலாம், திருப்பி கூட ஒரு வாட்டி பார்க்கலாம். நல்லா இருக்கு ப்ரோ. மெசேஜுங்கிறத விட லவ் தான் ப்ரோ. அந்த லவ் கான்செப்ட் ப்ளஸ் ஆக்ஷன் அந்த மாதிரி நல்லா இருக்கு ப்ரோ. ஆமாம் ப்ரோ. புரியல. இல்லை அது பரவாயில்ல ப்ரோ. இந்த படத்துக்கு அதிகமாக தான் இருக்குது. பட்டு படத்துலேயே இருக்குல்ல கன் கல்ச்சர் அப்படின்னு, அதனால பரவாயில்ல, அது சூட் ஆகிடுச்சு. எஸ்கே வேற லெவல். சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே சூப்பர் கிழிஞ்சிச்சு ப்ரோ. கத்தி எங்களுக்குலாம் சூப்பர் பார்க்கலாம். ஓகே நல்லா இருக்கு. பார்க்கலாம். புரியல. அப்பெல்லாம் இல்ல, பார்க்கலாம். இல்ல எல்லாமே வேற லெவல் தான். சூப்பர் வேற லெவல். நல்லா இருந்தது படம். நல்லா இருக்கு. நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது. செமையா இருந்தது சார். நல்லா இருந்துச்சு. இல்ல நல்லா 3 மணி நேரம் ஒர்த்து தான். நல்லா இருந்துச்சு. முருகதாஸ் சூப்பரா எடுத்திருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு சார். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வரையும் நல்லா இருக்கு. போர்லாம் அடிக்கல. சூப்பர் மூவி. அனிருத் சொல்ல வேணாம், நல்லா இருந்தது. கேவலமா இருக்குண்ணா. நல்லா இல்லை ப்ரோ. நல்லா இருக்கு. நல்லா தான் ப்ரோ. தமிழ்நாட்டுக்குள்ள கண்ணு வரக்கூடாது, ஓகேவா? ஆனால் இங்கே வந்து மக்கள் எல்லாமே பார்த்துட்டு அனிமல் இன்ஸ்டின்ட் ஆகிடுவாங்க சிவகார்த்திகேயனை பார்த்துட்டு. அவன் சொல்ல வர விஷயம் வந்து கண்ணு வரக்கூடாது தமிழ்நாட்டுக்குள்ள. ஆனால் சிவகார்த்திகேயனை பார்த்து எல்லாம் அனிமல் இன்ஸ்டின்ட் ஆகிடுவாங்க. படம் நல்லா தான் இருக்கு. நல்லா ஒர்த்து. ரெண்டு பேருமே நல்லா இருக்காங்க. வெள்ளனும் சரி ஹீரோவும் சரி பக்காவா அடிச்சிருக்காங்க. சூப்பரா நடிச்சிருக்கான். ரெண்டு பேரும் பக்காவா இருக்கு. அவங்களுக்கு பக்காவா இருக்குண்ணா. அது ஆஸ் யூஷுவல் சொல்லவே தேவையில்ல. தலைவன் தாங்க மாசம் எப்பயுமே. படம் வேற மாதிரி இருக்கு ப்ரோ. ஃபைட்டிங் சீனா வேற மாதிரி இருக்கு. அனிருத் பிஜிஎம்லாம் சூப்பரா இருக்கு ப்ரோ. சிவகார்த்திகேயன் ஆக்டிங்கும் நல்லா இருக்கு. சரி, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு ப்ரோ. அவன் ஜோக்கெல்லாம் பண்றாரு, ஒரு மாதிரி அக்செப்ட் பண்ண முடியல. அதனால போக ஒரு மாதிரி பழகிக்கிறோம். நல்லா இருக்கு. வயலன்ஸ் சூப்பரா நல்லா இருக்கு. இப்போனா வயலன்ஸ் ஒரு மாதிரி ரியலிஸ்டிக்கா இருக்கு. ஃபைட்டிங் சீன்ஸ் எல்லாமே சூப்பரா கொரியோகிராஃப் பண்ணி வச்சிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்க. சின்ன பசங்க பார்க்க முடியாது, அவ்வளவுதான். சின்ன பசங்க பார்க்குற மாதிரி இல்லை. படம் வந்து எப்படின்னா எஸ்கே ஃபேன்ஸ் அப்படின்னு இருந்தாங்கன்னா அண்ணா வந்து செம்மையா ரசிச்சு பார்க்கலாம். படம் அந்த மாதிரி சூப்பரா இருந்துச்சு. எங்கேஜிங்கா இருந்துச்சு. எங்கேயுமே டிராகே இல்லைண்ணா. ஆக்டிங்னா அமரன்லேயே வந்து அண்ணா எப்படிலாம் ஆக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும். நம்ம எல்லாருமே நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி பீக்கான பர்ஃபார்மன்ஸ் அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாருண்ணா. பயங்கரமா இருந்துச்சு. வித்யுத் ஜம்வாலோட அந்த பிளே, அவருக்கு வந்து கொடுத்துருக்க ரோல் வந்து ரொம்ப டிஃபைன்டா இருந்துச்சு. அவங்க கொண்டு வந்த விதம். அதுக்கப்புறமா ஹீரோயின் அப்புறம் அண்ணாவோட அந்த கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரியை நல்லா காமிச்சனால தான் செகண்ட் ஹாஃப் வந்து அவங்க அவ்வளோ ஃபைட் பண்றாங்க அப்படிங்கிறத வந்து நல்லா சூப்பரா வந்து காமிச்சிருந்தாங்க. இன்ட்ரோ
அது சொல்லவே வேணாம். அனினா எப்போவுமே மாஸ் தான். அவங்க வந்து அந்த எஸ்என்ஏ காம்போ வந்து எப்பவும் போல ஹிட் ஆயிடுச்சு பக்காவா. அப்படி இல்லை, நான் இந்த மாதிரி ஃபிலிம்ஸில் தான் நம்ம ஆக்ஷன் வந்து என்ஜாய் பண்ண முடியும். நம்ம ரியல் லைஃப்பில் அதெல்லாம் நடக்க போகிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஆக்ஷன் வைஸ் படம் பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு, என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு, ஜஸ்டிஃபைங்காக இருந்துச்சு, எங்கேஜிங்காகவும் இருந்துச்சு. தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா, ரொம்ப பிடிச்சிருந்துச்சுண்ணா படம். எஸ்பெஷலி சிவாவோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. மியூசிக் அண்ட் ஏஆர் டைரக்ஷன் எல்லாமே அருமையாக இருந்துச்சுண்ணா. இன்டர்வல் தான் காமெடி ப்ளஸ் ஆக்ஷனில் கொண்டு வந்துட்டாங்க. இன்டர்வல் சீனே காமெடியாக தான் இருக்கும். அது நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கு புரியும், சொல்லக்கூடாது, படம் பாருங்கள், படம் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட் தான், ரொம்ப என்டர்டைன்மெண்ட் கிடையாது, மீடியம் என்டர்டைன்மெண்ட் ஆச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஆக்ஷனில் இறங்கிட்டாங்க. அது மாதிரி தான் கதையை கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப வயலன்ஸ்லாம் சொல்ல முடியாது, ஓகே அவ்வளோதான். கண்டிப்பாக ஃபேமிலி படம் தான் இது. ஃபேமிலியோட குழந்தைங்களோட எல்லாருமே ஜாலியாக வந்து பார்க்கலாம். அனிருத் மியூசிக் நல்லா தான் இருக்குது. அதான் இன்னொரு மீடியாவில் சொன்ன மாதிரி தான். அவர் அடுத்து ஜிவி, விஜய் ஆண்டனி அது மாதிரி எல்லாத்துக்கும் ட்ராவல் பண்ணலாம். அனிருத்தே வச்சு பண்ணுறாரு, பட் ஓகே தான், நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா எஸ்பெஷலி வந்து சிவாக்கு வந்து அனிருத் நல்லா போட்டுருவாரு மியூசிக்கு. ஓகேண்ணா, தேங்க்யூ. நல்லா சூப்பராக இருந்துச்சு, நல்லா நடிச்சிருக்காரு. விவேக் சூப்பராக நடிச்சிருக்காரு சார். நீங்களே புரியல. வயலன்ஸ் இருக்க தான் செய்து, பட் ஆனால் சிவகார்த்திகேயன் நல்லா நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனோட வில்லன் செமையா நடிச்சிருக்காரு. வில்லன் கேரக்டர் சூப்பர் கேரக்டர். சீன்ஸ்லாம் பக்காவா எடுத்துருக்காங்க. வில்லன் சீன்ஸ்லாம் துப்பாக்கின்னு சொல்ல முடியாது, துப்பாக்கி அளவுக்கு வராதுண்ணா. ஹிந்தியில பேசலாம், அதனால தான் வரல. சிவகார்த்திகேயன் நல்லா நடிச்சிருக்காரு. படம் பார்க்கலாம் ப்ரோ, நல்லா தான் இருக்கும். ஃபேமிலியோட கூட பார்க்கலாம். அனிருத் ப்ரோ அவர் எப்பயும் போல நல்லா தான் ப்ரோ. வேற லெவல் படத்துல காமெடி இல்ல. கோவை சார்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கும். முருகதாஸ் சாருக்கு வந்து நல்லா கம்பேக் இது. துப்பாக்கிக்கு அப்புறம் நல்லா ஒரு துப்பாக்கி அளவுக்கு இல்லைனா கூட நல்லா ஆக்ஷன் பிளாக் நல்லா இருக்குது. சிவகார்த்திகேயன் வந்து நல்லா ஆக்ஷன் பிளாக்காக இருந்திருக்காரு. ஆக்டிங் நல்லா இருக்குங்க. நல்லா ஒரு வித்தியாசமான ஆக்ஷன் சீக்வன்ஸாக நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அடிக்கடி லேகுன்னு பார்த்தா அதிகமாக ஃபைட் வச்சிட்டாங்க, அது மட்டும் தான் லேகு. மியூசிக் நல்லா இருக்குது, நல்லா இவருக்கு ஆக்ஷன் நல்லா செட்டாக இருக்குது இந்த படத்தில். முருகதாஸ் சாருக்கு வந்து நல்லா கம்பேக் இது. அனிருத் நல்லா பண்ணியிருக்காருங்க மியூசிக்கு. வில்லனுக்கு தனி பிஜிஎம், அப்புறம் ஹீரோவுக்கு தனி பிஜிஎம், எல்லாருக்கும் தனித்தனி பிஜிஎம் போட்டு பயங்கரமாக பண்ணியிருக்காரு. படம் ஓரளவுக்கு நான் ஒரு டைம் பார்க்கலாம், நல்லாயிருக்கு.